இன்னும் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் 1 தெசலோனிக்கரின் புஸ்தகம் அதிகாரம் 5 வசனம் 18. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த இந்த ஓய்வு நாளிலும் ஆண்டவரே அப்பா, நாங்கள் எல்லாவற்றுக்காகவும் ஆண்டவரே நாங்கள் தேவனை கரங்களை உயர்த்தி நாங்கள் ஸ்தோத்தரிக்கிற கிருபையை தாங்க ஆண்டவரே. ஆமாண்டவரே, நீங்க நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக, எங்களுக்கு கொடுத்த ஜீவனுக்காக, எங்களுக்கு கொடுத்த சுகத்துக்காக, எங்களுக்கு கொடுத்த குடும்பங்களுக்காக ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த ஆரோக்கியத்துக்காக ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த எல்லா ஆண்டவரே வாய்ப்பு வசதிகளுக்காக நாங்கள் மனதார தேவனை ஸ்தோத்தரிக்கிற கிருபையை கர்த்தர் அருளிச்சீங்க. எல்லாவற்றிலும் ஆண்டவரே முறுமுறுப்பில்லாதபடிக்கு நாங்கள் தேவனை துதிக்கிற கிருபையை கர்த்தர் தாங்க சுவாமி. ஆமாண்டவரே, பாடுகள் இருந்தாலும், போராட்டங்கள் இருந்தாலும், கஷ்டங்கள் இருந்தாலும், கவலைகள் இருந்தாலும், கண்ணீரின் பாதையா இருந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் தேவனை ஸ்தோத்தரிக்கிற இருதயத்தை கர்த்தர் இந்த நாளிலே ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தந்திருளும்படியாய் ஜெபிக்கிறேன். தேவனை ஸ்தோத்திரத்தினாலே எங்களுடைய இருதயம் இன்றைக்கு ஆண்டவரே நிரம்பத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படி செய்வது உம்முடைய சித்தமாய் இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, பாடுகள் ஆண்டவரே, கட்டப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாவற்றிலையும் ஆண்டவரே அப்பா, பவுல் தேவனை துதித்த பொழுது ஆண்டவரே கட்டுகள் ஆண்டவரே தானாய் அவிழ்ந்து போனது ஆண்டவரே. ஆம், இன்றைக்கும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் செய்யும் பொழுது ஆண்டவரே, தேவனை துதிக்கும் பொழுது, தேவனை போற்றும் பொழுது, தேவனை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள், குடும்பத்தில் இருக்கிற கட்டுகள், பிள்ளைகளை மேல் வைத்திருக்கிற கட்டுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அதை தெரிவிக்கப்படுகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனை மனதார ஸ்தோத்தரித்து ஆண்டவரே, மனதார துதித்து, மனதார ஆராதனை செய்து ஆண்டவரே, மனதார உம்மை மகிமைப்படுத்தி ஆண்டவரே ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.